அப்போ எல்லா விதமான இழப்புகளையும் தாங்கி கொண்டவர்கள், அரசு அதிகாரத்தை இழந்தவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், போராட்ட குழுக்களுக்கு உதவி செய்தவர்கள் என்று ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. அந்த வரிசையில் எதிலையுமே எந்த தியாகத்தையுமே செய்யாமல் மேடையில் பேசுவதன் மூலமாக ஒரு கவன ஈர்ப்பை உருவாக்கி கொண்டு ஈழத்திலே முற்றாக அந்த இயக்கம் அளிக்கப்பட்ட போது அதிலே சிதறுண்டு கிடக்கிற, உலகம் முழுக்க சிதறுண்டு கிடக்கக்கூடிய ஈழத்தமிழர்களிடத்திலே கண்ணீர் கதைகளை நல்லா டயலாக்கோட பேசுகிற காரணத்தினால ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவரை போல தோற்றமளித்து வசூல் செய்து திரள் நிதியின் வழியாக பேரில் தான் சீமான் அப்படின்னு இருந்துச்சு. அவருக்கு உண்மையிலேயே சீமானாக, செல்வ சீமானாக தன்னை செழிப்பாக மாற்றிக்கொண்டாரே தவிர உண்மை அவர்களுக்கு ஒரு உண்மையா இல்லை. சீமான் அப்படிங்கிறது அவரோட ஒரிஜினல் பேர் இல்லை. அவர் பேர் சைமன். திரைப்படத்திற்காக அவர் சீமான் என்கிற ஒரு புனை பெயரை அவரை சூட்டி கொண்டார். அதனால வந்துட்டு அவர் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. அது என்ன சொல்றேன்னா, ஒருவர் எந்த சமுதாயத்திலே பிறக்கிறார், எந்த சமூகத்திலே பிறக்கிறார், எந்த மதத்திலே பிறக்கிறார் என்பது அல்ல, அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதுதான் கணக்கு. அதை வைத்துக்கொண்டு நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை.